ஓம் சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில் டிசம்பர் 25. ஆன்மீக தந்தை என்று ஈஸ்வரனுக்கு ஏன் கூறப்படுகிறது? உலகின் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை என்பதால். ஜீவாத்மாக்களுக்கு சிவன் எதை புரிந்து கொள்வது புதிதல்ல என கூறுகிறார். அன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்வதை சக்கரத்தில் வந்து வந்து இரும்பு யுகத்திற்கு வந்துவிட்டோம். ஆனாலும் எது அவசியம் நடக்கும்? மீண்டும் சக்கரத்தில் வருவது. இந்த ஞானம் எப்படிப்பட்டது? சிறிது முயற்சி செய்தாலும் வீண் போகாது. ஏன் யாருடைய புகழை பாடக்கூடாது? ஒரு பரமாத்மா தவிர எந்த தேகதாரியையும் நினைவு செய்யக்கூடாது என்பதால். ஞானிகளுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? கடந்து போன வினாடி திரும்பவும் 5000 வருடம் கழித்து நடக்கும் என்பது ஞானிகளுக்கு தெரியும். மனிதர்களுக்கு இது தெரியாது. சத்தியுகத்தில் விறகு போன்றவைகளை எரிப்பார்கள். சரியா தவறா? தவறு. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? சிவனுடைய வீட்டில் கேட்காமல் பொருட்களை எடுப்பது திருட்டு என கூறுகிறார். நன்றி. ஓம் சாந்தி.